முதலாவது தளபதிக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் எனக்கு இந்த சீட்டு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி இது மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே எங்கள் தொகுதியில் வெறும் வட்ட செயலாளர் மட்டும்தான் வந்து எல்லா கட்சியிலுமே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தது தளபதி தான். எந்த கட்சியிலையுமே எங்கள் தொகுதிக்கு திருவிக நகர் தொகுதியில் எந்த கட்சியிலையுமே மாவட்ட செயலாளர் கிடையாது. அதனால இப்போ லேடிஸை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் என்னை அறிவிச்சதுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சீட்டு எல்லா கட்சியிலையுமே வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுன்னும் பொழுது அது பணக்காரங்களோட சீட்டு. அந்த சீட்டு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மக்களுக்கு இது வழியாக நான் சேவை பண்ணணும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து எதுவுமே பண்ணலை. எல்லாருமே வந்து எங்களை வச்சு அவங்க சம்பாரிச்சாங்க. இதுக்கப்புறம் இது வந்து கடவுள் கொடுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கின்னு என் தொகுதி நல்லபடியாக நிறைய டெவலப்மெண்ட் பண்ணணும். ரொம்ப பின்தங்கி இருக்குது என்னோட தொகுதி. அது நிறைய டெவலப் பண்ணணும். அதுக்கான முயற்சியை நான் இன்னிலேருந்தே கையில் எடுத்துக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பணமா பாமர மக்களான்ற போட்டி தான் இப்போ இந்த தேர்தலில் இருந்தது. அதில் வந்து பாமர மக்கள் தான் அப்படின்றது ப்ரூஃப் ஆகிருக்குது. கண்டிப்பா காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு திமிரில் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட திமிர்லாம் இதோட அடங்கி இருக்கும்ட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னேனே, கடவுள் மாதிரி எனக்கு என் தளபதி எங்கள் மக்களுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. எங்களோட வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு. அதை நான் வந்து எப்போவுமே தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், நழுவு விட மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு கட்சியும் இது உள்ள வராது. இதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான். அடுத்த எலெக்ஷனுக்கு நான் இன்னில இருந்துமே நான் வேலை செய்வேன். நான் போகாமலே நான் வந்து அடுத்த எலெக்ஷனை சந்திச்சு வெற்றி பெறுவேன். அமைச்சர் பொறுப்பு ஆக்சுவலி இப்போ நான் ரொம்ப மிடில் கிளாஸ்ன்றதுனால அவங்க ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க. என்னை ஒரு போட்டியாகவே எடுத்துக்கல. அவங்கவுங்க பணம் கொடுக்கறது, சீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, 2000 ரூபாய் கொடுக்குறது, ஜனங்க வந்து காசுக்கு மயங்கி நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக கேவலமாக நடக்குது. ஆனால் இந்த ஒரு தேர்தலில் ஜனங்க வந்து அதை வந்து தெரிவிச்சிட்டாங்க. அவங்க மூஞ்சிலெல்லாம் கரியை பூசிட்டாங்க. என் மக்களுக்கு நன்றி. இப்போ இல்லை, மக்கள் இயக்கமாக ஒரு பொண்ணு வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டும் சரி, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, அப்பத்துலேருந்தே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி 12 வருஷமாக நான் இதில் இருந்து தான் நான் படிப்படியாக நான் மேலே வந்தேன். என்னோட ஒரு செயல்பாட்டையும் தளபதி வந்து கண்காணித்து எனக்கு இந்த சீட்டு கொடுத்தாங்க. இல்லை, இவ்வளோ நல்லது செஞ்ச என் தளபதிக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன இருந்தால் கண்டிப்பாக நானாக எதுவும் கேட்க மாட்டேன். இங்கிட்ட வந்துருங்க.